அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியல், அதில் உயிரியல் பிரிவில் சுற்றுச்சூழல் மேலாண்மை அந்த பாடம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை. கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை. இப்போ கழிவுநீரை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை நம்ம பயனுள்ள வகையில் மாற்றுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? நீரை சேமிக்கலாம். நிலத்தடி நீரை நாம் சேமிக்கலாம். நிலத்தடி நீரை நாம் குறைய செய்யாமல் நம்ம சேமித்து வைக்கலாம் எதிர்கால தலைமுறைக்காக, இல்லைங்களா? அதனால் நம்ம கழிவு நீரை என்ன பண்ணலான்னாக்க அதை நம்ம சுத்திகரித்து அதை நம்ம மீண்டும் பயன்படுத்துறதுனால நம்ம நீரை சேமிக்க முடியும். சரி, அது எப்படி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கழிவுநீர் ஒரு குறிப்பிட்ட படிநிலைகளில் தான் சுத்திகரிப்பு செய்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு வடிகட்டுதல். ஒன்று என்னது? வடிகட்டுதல். அடுத்து காற்றேற்றம். அடுத்தது படிவு அகற்றுதல் மற்றும் நீர் சுழற்சி. இந்த முறைகளில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த கழிவுநீரை என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிப்பு செய்கிறாங்க. கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்கிறாங்க. இந்த படிநிலைகளில் தான் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்கிறாங்க. இப்போ கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான படிநிலைகள் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அதனால் நம்ம இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கலாங்களா? என்னென்ன? வடிகட்டுதல், காற்றேற்றம், அடுத்தது என்னது? படிவு அகற்றுதல் மற்றும் நீர் சுழற்சி. இல்லைங்களா? இதுதான் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையினுடைய படிநிலைகள். இல்லைங்களா? இப்போ அடுத்தது என்னென்னாக்க, கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையில் அதாவது வடி சுத்திகரிப்புக்கு காற்றேற்ற தொட்டி கட்டுதல். இது கட்டுதல் கழிவுநீர். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? கழிவுநீர் அதில் நம்ம உள்ளே விடுறோம். சுத்திகரிப்புக்கு முன்னாடி கழிவுநீரை விட்டு காற்றேற்றம் செய்கிறோம். காற்றேற்றம் செஞ்ச பிறகு வீழ்படி இந்த தொட்டியில் சேகரம் ஆகிடும். அடுத்து மணல் வடிகட்டுதல். மணல் என்ன ஆகும்? இங்கே வடிகட்டப்பட்டு வந்த மீதி இருக்கக்கூடிய அந்த நீரில் குளோரின் அல்லது புரோத கதிர்கள் மூலம் என்ன பண்ணுறாங்க? கிருமிகளை நீக்குறாங்க. இல்லைங்களா? இப்போ படிநிலைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க என்னென்ன அப்படின்னாக்க, படிநிலைகள் பல்வேறு வகையான திடக்கழிவுகளை நிலத்தில் நம்ம பரப்புகிறோம். என்ன பண்ணுறோம்? திடக்கழிவுகளை நிலத்தில் பரப்புகிறோம். இல்லைங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை. அதில் வடிகட்டுதல். ஃபஸ்ட்டு வடிகட்டுறாங்க. தொழிற்சாலைகளில் உருவாகக்கூடிய கழிவுநீரில் உள்ள திடப்பொருளும் அந்த மண்ணும் வடிகட்டு முறையில் தான் என்ன பண்ணுறாங்க? அதை நீக்குறாங்க. அடுத்து காற்றேற்றம். காற்றேற்றுறதுனாக்கா அந்த வடிகட்டப்பட்ட பிறகு என்ன செய்கிறாங்க? அதில் காற்றை ஏற்றுறாங்க. காற்றேற்றம் செய்கிறாங்க. அதற்குரிய தொட்டிக்கு அனுப்பப்பட்டு நுண்ணுயிரிகள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவுக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கப்படுது. அடுத்து வீழ்படிவு செயல்முறை. இம்முறையில் நீரில் மிதந்த நிலையில் உள்ள திண்ம பொருளை என்ன பண்ணுறது? நீருக்கு அடியில் வீழ்படிவாக்க செய்யறது.
அதுதான் வீழ்படிவு செயல்முறை இல்லைங்களா. அடுத்து வந்து என்னென்னாக்க படிவு அகற்றுதல். படிவு அகற்றுதல் தொட்டிகளில் சேகரமாகக்கூடிய படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாதுகாப்பான முறையில் வந்து அகற்றணும். அடுத்து கிருமி நீக்குதல். கிருமி நீக்குதல் அதில் உள்ள கிருமிகள் குளோரினேற்றம் மற்றும் புரோதா கதிர்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாகக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலம் என்ன பண்ணணும், நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும். அடுத்து நீர் மறுசுழற்சி. அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை வந்து வீட்டு உபயோகத்துக்கும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கும் மீண்டும் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா. அடுத்து வந்து என்னென்னது, திடக்கழிவு மேலாண்மை. திடக்கழிவு மேலாண்மைங்கிறது என்ன அப்படின்னாக்கா நகர்ப்புற கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ பல்வேறு வகையான திடக்கழிவுகளை நிலத்தில் வந்து நம்ம பரப்புறதுனால நிலம் வந்து என்ன ஆகுது, வெகுவாக வந்து பாதிக்குது. நிறைய கழிவுகளை நிலத்தில் பரப்புறதுனால. இப்போ திடக்கழிவு மேலாண்மைங்கிறது என்னென்னா வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை வந்து சேகரிக்கணும், சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதுதான் திடக்கழிவு மேலாண்மைனாக்க நம்ம அதை வீடுகளோ அல்லது தொழிற்சாலைகளில் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து சேகரித்து சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றணும். அதுதான் திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்கிறோம் சரிங்களா. திடக்கழிவுகளை அகற்றக்கூடிய முறைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா தனித்து பிரிக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மக்கும் திடக்கழிவுகள் மற்றும் மக்காத திடக்கழிவு சேகரிப்பு தொட்டிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. தனித்து பிரித்தலில் பார்த்தோம்னாக்க பல்வேறு வகையான திடக்கழிவுகளை மக்கும் தன்மை உள்ளவையாகவும் இருக்கும் மற்றும் மக்குத்தன்மையற்றையாகவும் இருக்கும். அப்போ இது மக்கக்கூடியது தனியாகவும் மக்காத பொருளையும் தனியாகவும் நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும் இல்லைங்களா. குப்பைகளை 2 வகையாக நம்ம பிரிக்கணும். அடுத்து ரெண்டாவது என்னென்னா நிலத்தில் பரப்புதல். தாழ்வான பகுதிகளில் திடக்கழிவுகளை வந்து நிரப்புது. கழிவுப் பொருட்களை வந்து நிரப்பிய பிறகு அதன் மேல் மண்ணை ஒரு அடுக்கு நிரப்பிய சரக்கு ஊர்திகள் மூலம் அழுத்த செய்யலாம் இல்லைங்களா. பள்ளத்தில் போட்டு என்ன பண்ணலாம், மண்ணை போட்டு மூடி அழுத்திடலாம். அது 2 முதல் ஒரு 12 மாதங்களுக்குள் கழிவுகள் வந்து நிலைப்படுத்தப்படுகின்றன. அதில் உள்ள கரிமப் பொருட்கள் என்னாகும், சிதைவடையும். அடுத்து எரித்து சாம்பலாக்குதல். எரியும் தன்மையுடைய கழிவுகளை நம்ம என்ன பண்ணலாம், மருத்துவமனை கழிவுகளை முறையாக அமைக்கப்பட்ட எரியூட்டிகளில் அதிக வெப்பநிலையில் எரித்து சாம்பலாகலாம். எரியக்கூடிய பொருளை நம்ம எரித்து சாம்பலாகலாம். எரியாத பொருளை, மாசு உண்டாக்கக்கூடிய பொருளை நம்ம என்ன பண்ணலாம், தனியாக வந்து ஒரு தாழ்வான பகுதிகளில் வந்து நம்ம மண்ணை போட்டு மூடி அதை நம்ம வந்து மேலே ஒரு அடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா என்னாகும், ஒரு 2லேருந்து ஒரு 12 மாதங்களில் அது வந்து சிதைவடைஞ்சு கரிம பொருளாக மாறிடும். அடுத்து உரமாக்குதல் பார்த்தோம்னா உயிரி சிதைவடையக்கூடிய கழிவுகளை, மண்புழுக்களை பயன்படுத்தியும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியும் சிதைவடை செய்வது தான் மக்கிய உரமாக மாற்றுவது. இல்லைங்களா. அடுத்தது வந்து என்னன்னாக்க மறுசுழற்சி செய்கிறது. பழைய புத்தகம், அப்புறம் வந்து நியூஸ் பேப்பரு இல்லைங்களா, வாரப்பத்திரிகைகள், இது எல்லாமே நம்ம வந்து காகித ஆலையில் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், காகித உற்பத்தி செய்யலாம் மறுபடியும். அடுத்து வேளாண் கழிவுகள், தேங்காய், சணல், பருத்தியினுடைய தண்டு, கரும்பு சக்கை, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம காகிதங்கள் மற்றும் அட்டைகளை வந்து தயாரிக்கலாம். அடுத்து வந்து நெல் தவிட வந்து கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் இல்லைங்களா. இதெல்லாம் கழிவு மறுசுழற்சி. அடுத்து மாட்டு சாணம் மற்றும் பிற உயிரின கழிவுகளை கொண்டு கோபர் கேஸ் எனப்படும் உயிர் வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்கள்லேயும் என்ன பண்ணலாம், உரமாக நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கோபர் கேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது உயிரி வாயு நம்ம என்ன பண்ணலாம், எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம். அதை நம்ம வயல்வெளிகளில் உரமாகவும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அடுத்து வந்து 4R முறை. என்னது 4R முறைங்கிறது என்ன அப்படின்னாக்கா கழிவுகளை வந்து சிறப்பான முறையில் கையாளுவதற்கு தான் 4R முறையை பயன்படுத்துகிறாங்க. இந்த 4R முறை வந்து ஒரு சிறந்த முறை. அதுக்கு அந்த கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு ஒரு ஏற்ற முறை 4R முறை. 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க.
அதனால் பார்த்துங்க. ஏன்னா 4R முறைனா என்ன? கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு 4R முறையற்றது. ரிடியூஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னது? ரிடியூஸ் குறைத்தல், அடுத்தது ரீயூஸ் மறுபயன்பாடு, அடுத்தது ரெக்கவரி மீட்டெடுத்தல் மற்றும் ரீசைக்கிள் மறுசுழற்சி இல்லைங்களா? இதுதான் 4R முறை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறது? 4R முறை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது இல்லைங்களா? இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை காண்போம். அனைவருக்கும் நன்றி.